வீட்ல இருக்க எல்லா பயிரையுமே ஒவ்வொரு கை தூக்கி போட்டு அதை ஓவர் நைட் ஃபுல்லா ஊற வச்சு அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா முளை கட்டி வச்சுட்டேன். அதுவும் நல்லா முளைச்சு வந்துரும். தென் இதை ஃப்ரிட்ஜ்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப எடுத்து இட்லி தோசைக்கு கிரேவி மாதிரியோ இல்ல குழம்பு இல்லைன்னா அதை அரைச்சு தோசை மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மா வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வர மாதிரி முளை கட்டி வச்சிருந்தேன். அதுல பாதி எடுத்து இன்னைக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 விசிலுக்கு குக்கர்ல போட்டுட்டேன். சைடா பால்ல நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டேன். நான் வந்து நட்ஸ் இப்ப ரெகுலரா எடுத்துக்கிறதுல வாரத்துல 3 தடவை குடிச்சுப்பேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆஸ் யூஷுவல் உளுந்தங்களி தான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சேன்னு செஞ்சுட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு சிம்பிளா ரசம் வச்சுட்டு அந்த பயிரெல்லாம் வச்சு கிரேவி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீங்க பட்டாணி சுண்டல்னு எதுல வேணா ட்ரை பண்ணலாம். ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா அதோட பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பயிர் தேவையோ அதை வேக வச்சு அதோட கொட்டிருங்க. கொஞ்ச நேரம் அதை வதக்கி விட்டுட்டு ஃபைனலா துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும்.